இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு எனக்கோ நலம். சங்கீதம் 73:28 வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். சாதாரணமாக நாம் கடினமான சூழ்நிலை வழியாக செல்லும் போது அந்த சூழ்நிலையில் நாம் கற்றுக்கொண்டதை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது எனக்கோ என்ற வார்த்தையை நாம் உபயோகிப்பதுண்டு. எனக்கோ என்னை பொறுத்தவரை தேவனுடைய அருகில் இருப்பதே எனக்கு நல்லது என்று ஆசாப் கூறினார். தேவனுடைய அருகில் இருப்பதே தனக்கு பாதுகாப்பு, தனக்கு ஆறுதல் என்பதை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக ஆசா கூறினதை பற்றி நாம் தியானிப்போம். சுத்த இருதயத்தோடு இருந்த ஆசாப் சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று 73 சங்கீதம் 1 வசனத்தில் கூறினார். ஆனால் ஆண்டவரை விட்டு தன்னுடைய பார்வையை விலக்கி துன்மார்க்கரின் வாழ்வை காணும் போது துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று 3 வசனத்தில் கூறினார். ஆசாபுக்குள்ளே பொறாமை வந்த பின் துன்மார்க்கரின் வாழ்வை மட்டுமல்ல, அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், இப்படி ஒவ்வொன்றாக அவர்களை கவனிக்க ஆரம்பித்தார். அப்போது நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வோடு கூறினார். என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன், நான் காரியமறியாத மூடனானேன் என்று 21, 22 வசனங்களிலும் கூறினார். பொறாமை நமக்குள் வரும்போது ஆரம்பத்திலேயே நம்மை விட்டு அதை அகற்றிவிடுவது நமக்கு நல்லது. அல்லது நம்முடைய மனம் கசந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போய்விடுவோம். பொறாமை நம்முடைய சரீர ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். பின்பு ஆசாப் தேவன் பக்கமாக தன்னுடைய பார்வையை திருப்பின போது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று கூறினார். ஆண்டவரின் வலது கரம் தன்னை தாங்குவதை அறிந்த ஆசாப் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று கூறினார். நாமும் எப்போதும் தேவன் மேல் நம்முடைய பார்வையை வைப்பதில் கவனமாயிருப்போம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசாபை போல நாங்களும் கூட தேவனை அண்டிக் கொள்வதிலிருந்து எங்கள் பார்வையை விலக்கி மற்ற காரியங்களை பார்த்து பொறாமை கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. நான் விருதாவாகவே என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணினேன், நான் விருதாவாகவே என்னுடைய கைகளை கழுவினேன் என்று எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்ற தீர்மானத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.